கருணை கடலே கந்தனே போற்றி போற்றி. முருகா வா வா என்று அழைத்ததும் நீ வந்து விட்டாய் என் மனம் குளிரச் செய்வதற்கு. என் தங்க பிள்ளைகள் மனம் விரும்பும் நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். நம்ப முடியாத பேரதிசயம் ஒன்று நடந்தே தீரும். உன் மனதில் உள்ள முருக தவித்து கொண்டு இருக்கின்றாய். அது நடக்குமா இது நடக்குமா என்று கேட்கும் போதெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். மனதில் பட்டதை உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்ய எந்திருக்கும் இந்த முருகனை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. நான் தான் உனக்கு சொல்லி இருக்கின்றேனே, உனக்காக அது எங்கே சுற்றினாலும் உன்னிடத்தில் வந்துதான் திரும்ப சேரப் போகிறது என்று. நீ ஏங்கி தவித்ததை உன்னிடத்தில் தராமல் நான் இருப்பேனா? அது உனக்கு தேவை என்று அறிந்துவிட்ட பிறகும் கொடுக்காமல் இருப்பேனா? இந்த முருகனை நம்பி நீ வழிவந்த போதிலும் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரத்தான் செய்ய போகிறது. உள்ள முருகி அப்பனே முருகா வா வா என்று அழைத்து விட்ட போதிலும் இந்த அப்பன் மனம் இறங்கி வரமாட்டேனா? என் காலடியிலே பற்றி கண்ணீரை விட்டு என் பாதத்தை உன் கண்ணீரால் இங்கு துடைத்து விட்டாய். இனி உன் பழி பாவங்கள் அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். நீயோ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? இந்த அப்பனை வழிவந்த பிறகுதான் இவ்வளவு சோதனையும் வேதனையுமோ என்று எண்ணிக்கொள்கிறாய். உண்மைதான் என் கண் என் மணியே. நீ என்னிடம் வந்த பிறகுதான் அளவுக்கு மீறிய சோதனையும் வேதனையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அது இல்லை என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா இப்படி சொல்கிறேன்? நீ என்னிடம் வரும்போதுதான் உன் கருமாக்கள் குறைய தொடங்கி இருக்கின்றது என்று அர்த்தம். அந்த கருமாக்கள் குறைய குறைய இங்கு உன் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கும். விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே. உன் மனதில் எந்த குழப்பத்தையும் நீ வைத்து கொள்ளாமல் இருந்தாலே போதும். இந்த முருகன் மீதியை பார்த்து கொள்வான். எப்படியாயினும் அவன் கையில் நான் சேர்ந்து விட்டேன். அவன் மடியில் நான் அமர்ந்து விட்டேன். அவன் என்னை ஆட்டி படைத்து கொண்டு இருந்தாலும் இறுதியில் என் கருமை வினையிலிருந்தும் என் விதியிலிருந்தும் காப்பாற்றி என்னை வெற்றியின் பாதைக்குத்தான் அழைத்துச் செல்வான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன்னுடைய ஒவ்வொரு பயணத்திலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழிகாட்ட வந்து இருக்கும்போது வருகின்ற கருமை வினையினை நினைத்து எல்லாம் கலங்கி கொண்டு இருக்காதே. நான் எப்படியாயினும் இறுதியில் இந்த முருகன் வெற்றியை தான் தருவேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டாயே, அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் குழப்பங்கள் தீர்வதற்கான வழியை இந்த முருகன் சொல்வதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். என் பிள்ளையே, உன்னை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது கிடையாது. ஆனால் நீ உன் நேர்மைக்கு மாறாமல் உன் நேர்மைக்கு உட்பட்டே உன் வாழ்க்கையை வாழ்ந்து பார். இந்த முருகனை கதியென்று என்னை சரணடைந்து பார். உன் விதி ஒரு நிமிடத்தில் மாறி உனக்கான வெற்றி பயணம் உன்னை தொடர்வதே நீ உணரத்தான் போகிறாய். கடந்து வருகின்ற பாதையில் சில கசப்பான அனுபவங்களும் நம்மை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக அதை மட்டுமே நினைத்து கொண்டு இருந்தால் நாம் வாழ்க்கையின் அடுத்த நிலையை அடைய முடியாது. எடுத்து வைக்கின்ற விஷயத்தில் நாம் ஏறுமுகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஆறுமுகத்தை நீ வணங்கித்தான் ஆக வேண்டும். கைவிட மாட்டார் என்று நம்பித்தானே என்னிடம் நீ கரம் பற்றி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னை தோளோடு தோள் சேர்த்து உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் தட்டி கொடுத்து என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக்கத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் பயத்தை வளர்த்து கொள்ளாதே. ஒரு விஷயத்தை செய்யும் போது பயத்தோடும் இறை அச்சத்தோடும் ஆரம்பிப்பது நல்லதுதான். ஆனால் அந்த விஷயத்தை செய்கின்ற போதெல்லாம் நீ பயத்தோடே இருந்து கொண்டால் அந்த கவனம் சிதறிக்கொண்டேதான் இருக்கும், பதறிக்கொண்டேதான் இருக்கும். உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எல்லாவற்றையும் நான் அறிந்துவிட்டு அந்த மன போராட்டத்திற்கு முடிவு கட்டுவதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை என்னிடம் ஒப்படைத்து விட்டாயே, அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே, மனம் தளராதே. நடக்குமா கிடைக்குமா என்ற விஷயத்தை எல்லாம் தாண்டி ஜெயிக்க வைப்பது என் முருகனாக இருக்கும்போது, என் அருகில் வந்து நிற்பது என் முருகனாக நிற்கும் போது நீ எதற்காக மன வருந்த வேண்டும் என்பதில் தீர்க்கமாகவே இரு. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே,
உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நீ ஒவ்வொரு நிமிடமும் அப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று தானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். எது எப்படி நடந்தாலும் உன் கேள்விக்கான பதிலோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு உதவி என்று தேவைப்படும் தருணத்திலே எந்த ரூபத்திலாவது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சியை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். உன் மனமுருகி என்னிடம் வந்து விட்டாய். இனி உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நடக்க வேண்டிய நல்லதை நானே நடத்தி தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு செயல்படு. எத்துணை சோகங்கள் உன்னை வந்து ஆட்டி படைத்தாலும் அத்தனை சோதனைகளுக்கும் இன்னல்களுக்கும் நடுவிலே இந்த முருகன் யாரென்று நிரூபிப்பதற்கான காலமும் நேரமும் கைகூடி வந்து விட்டது. உன் மனதில் உள்ளதை பழிக்கச் செய்வதற்கு இந்த முருகனே நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கும்போது நீ மற்றதை நினைத்து எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. கலங்கி கொண்டு இருந்த விஷயத்திற்கு வழி கிடைக்கத்தான் போகிறது. நம்ப முடியாத அதிசயத்தை நான் உன் வீட்டிலே நடத்தி தரத்தான் போகிறேன். நல்ல காரியம் நமக்கெல்லாம் நடக்குமா என்று ஏங்கி தவித்த காரியத்தில் உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பை தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ளது நான் அறியாமல் இருப்பேனா? என் பிள்ளையே, என்னை மட்டுமே நீ நிலையாக குடியிருக்க வைத்துக்கொள். எந்த ஒன்றையும் நான் உனக்கு உறுதிப்பட தந்துவிட்டேன் என்று நினைத்துவிட்டு அதில் நன்றியை மட்டும் கூறிக்கொண்டே இரு. எது கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, எது உனக்கானது என்று நினைத்தாயோ அதை நீ பெற்றுவிட்டாய் என்பதிலே தெளிவாக இரு. என் முருகன், என் அப்பன், என் கந்தன் எனக்காக தந்துவிட்டான் என்பதில் தெளிவாக இரு. அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் லட்சியத்தில் நீ செயல்பட முடியும். என் பிள்ளையே, சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருக்கும் போது அதன் விதியில் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்கும் வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கும் இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் மனதை நீ குழப்பமடைய செய்யாமல் தெளிவடைய செய்து கொண்டே இரு. எந்த ஒன்றிற்கும் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ திட்டமிட்டு பார். இப்படித்தான் ஆகுமோ அப்படித்தான் ஆகுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. எப்படியாயினும் நான் யாருடைய பாதுகாப்பில் இருக்கின்றேன் தெரியுமா, நான் யாருடைய மடியில் இருக்கின்றேன் தெரியுமா என்று நீ நினைத்து கர்வம் கொள். ஏனென்றால் இந்த முருகனின் கரத்தை நீ பற்றி இருக்கும் போது மற்றதை பற்றி எல்லாம் நீ மனமருந்த வேண்டாம். உன் வஞ்சனைக்கும் செய்வினைக்கும் தீமைக்கும் நான் இடம் கொடுக்காமல் உன்னை சுற்றி நின்று அங்கு நீ அப்பா என்று கூப்பிட்ட குரலுக்கு வந்துவிட்டேன் என்று சொல்வதற்கு முன்னதாகவே உன் தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யத்தான் போகிறேன். அப்பனே கந்தா கந்தா என்று சொல்லும் போதெல்லாம் என் மனம் எவ்வளவு குளிர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சந்தோஷத்தை உன்முகத்தில் காண்பதற்கு இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன். என் பிள்ளையே, எந்த நிலையிலும் இந்த முருகனின் உருவத்தை மட்டுமல்ல, வார்த்தைகளை மட்டுமல்ல, நம்பிக்கையும் விடாமல் கெட்டியாக கரம் பற்றிக்கொள். நான் உனக்கு தருவது என்பது உறுதியாகிவிட்ட போதிலும் நீ எதை நினைத்தும் மனம் அருந்தவே வேண்டாம். சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்காக இருந்திருக்கும் போது ஜெயிக்கப் போவது என் பிள்ளையாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்து மனம் வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? கவலையை விட நான் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்து சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அதுவும் இந்த கந்தன் இருக்கும்போது உனக்கு பயமேன், இந்த முருகன் இருக்கும்போது உனக்கு பயமேன் என்பதில் தெளிவாகவே இரு. எந்த ஒன்று உனக்கானதோ அதை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது ஏங்கியது எங்கேபடியே அங்கே அப்படியே கடந்து விடுமோ என்று எண்ணிவிட வேண்டாம். அதை தாண்டி ஜெயிக்கின்ற காலகட்டத்தை நீ எட்டிவிட்டாய். உன் மனதில் உள்ளதை நான் பழிக்கச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, கடந்து வந்த விஷயங்கள் சில சமயத்தில் நம் மனதிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து கொண்டு அப்படியாகுமோ இப்படியாகுமோ அதே போல் மாறிவிடுமோ என்று எண்ண வேண்டாம். இனி எடுத்து வைக்கின்ற அடியில் முருகனின் துணை கொண்டு முருகா முருகா என்று என் மீது உன் பாரத்தை சுமத்தி கொண்டு உன் செயலை செய்து கொண்டே இரு. வருகின்ற அத்தனை செயல்களும் உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் நீ வெற்றி பெற முடியும். உன் வாழ்க்கை உன் கையில் இருப்பது உறுதியாக நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற முடியும். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே, சற்றும் மனம் தளராதே. அந்த தோல்வியை துவண்டு போகின்ற அளவுக்கு உன் முயற்சியினை நீ கையில் எடு. முயற்சியின் அளவை கூட்டிக் கொண்டே இரு. எடுத்தவுடனே முதல்
விஷயத்திலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்பதை விட அங்கு எதிர்கொள்வதை கற்றுக்கொள். எதிர்கொள்கின்ற விஷயத்தில் எதிர்நீச்சல் போட்டு போராடு. அந்த போராடுகின்ற விஷயத்தில் உனக்கு மிக பெரும் வெற்றி செய்தியை இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ அப்பனே முருகனே என்று சொல்லும் போதே உன் கேள்விகள் என்னிடம் வந்து விட்டது. இதோ நீ கேட்டதையும் நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் எக்காரணம் கொண்டும் சந்தேகித்து கொள்ளாதே. இந்த முருகன் தருவானா என்று. தருவான் என்ற நம்பிக்கையோடு என்னை வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை நம்ப முடியாத அதிசயத்தை மட்டுமல்ல, வெற்றி செய்தியும் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன். யாம் இருக்க பயமேன்.